கடந்த சில தினங்களாக வட இந்திய ஊடகங்கள் அரசல் புரசலாக ஒரு செய்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, மோடியினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 30க்கும் அதிகமான பாஜகவினுடைய தலைவர்கள் ராஜினாமா செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவங்க லிஸ்ட்டு ரெடியாக இருக்குது. ஏன் இந்த மாதிரியான ஒரு வேலையை மோடி செய்யணும்? ஏன் பாஜகவுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை செயல்படுத்தணும்னு விரும்புகிறாங்க? அங்கே தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. விரைவில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு பாஜகவினுடைய நிலைமை என்ன? இந்த நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றால் பாஜக ஒரு 30 இடங்களில் கூட வெற்றி பெறாது என்பதுதான் அங்கிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. அதற்கான மிக முக்கியமான காரணம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அயோத்தியில் ராமர் கோயில் கொள்ளை. இந்த கொள்ளைக்கு பின்னால் இருந்த RSS தலைவர்கள் இன்றைக்கு நல்லவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம்தான் நீங்கள் செய்திகளில் பார்த்துருப்பீங்க. இதில் குற்றம் சாட்டப்பட்ட RSSனுடைய முக்கியமான தலைகள் உட்பட எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அயோத்தி ராமர் கோயிலை கொள்ளையிட்டது யார்? அப்பாவியர்களாக இருக்கிறாங்களே, கடைநிலை ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே முழு பழியையும் போட்டு யோகியும் மோடியும் தப்பிக்க பார்க்கிறார்கள், RSSும் தப்பிக்க பார்க்கிறார்கள் என்பதுதான் மக்களுடைய மன ஓட்டமாக இருக்கிறது. இதில் இருந்து மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்காக ஒரு திட்டத்தோடு மோடி களத்தில் இறங்குகிறார். அதுதான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் உட்பட மிக முக்கியமான 30க்கும் அதிகமான பாஜக தலைவர்கள் தற்போது வகித்து கொண்டிருக்கக்கூடிய பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்யவிருப்பதாக சொல்லப்படுகிறது. நிர்மலா சீதாராமனுடைய அந்த பொறுப்பில் முன்னாள் IAS அதிகாரி ஒருவர் கொண்டு வரப்படுகிறார் அப்படிங்கிற செய்திகளும் வட இந்திய ஊடகங்கள் விடுகிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், முன்னாள் IAS IPS அதிகாரிகள் எல்லாமே இந்த மோடியினுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு பொறுப்புகளுக்கு கொண்டு வரப்பட்டது. இப்போ ஜெய்சங்கர் அப்படிப்பட்டவர் தான். ஹர்தீப் சிங் பூரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அஸ்வினி வைஷ்ணவ், இவங்கெல்லாம் முன்னாள் அரசினுடைய மிக முக்கியமான அதிகார பொறுப்பில் இருந்தவர்களைத்தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ நிர்மலா சீதாராமனை ராஜினாமா செய்ய சொல்லியிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், அந்த முடிவிற்கு வந்திருப்பதற்கான காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது இடத்திற்கு முன்னேறிவிட்டோம், 4வது இடத்திற்கு முன்னேறிவிட்டோம், இதோ உலகத்தினுடைய வல்லரசு ஆகிவிட்டோம் என்றெல்லாம் போகிற இடத்திலெல்லாம் வடை சுட்டு கொண்டிருந்த மோடி இன்றைக்கு ஒரு உண்மை வெளி உலகத்தில்